எல்லாமே குரூப் ல கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். சோ அதனால என்ன பண்ணலாம்னா குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட் இத பாருங்க, கண்டிப்பா என்ன பண்ணனும்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, முதல் கொஸ்டின். which one of the following statement about baking soda sodium hydrogen carbonate is not correct அப்படின்னு கேக்குறாங்க. சோ கீழ்கண்டவற்றில் பேக்கிங் சோடா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் பற்றிய எந்த கூற்று சரியில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் prepared industrially by reacting sodium chloride, ammonia, carbon dioxide and வந்து வாட்டர். நம்மளுக்கு என்ன தெரியணும்? பேக்கிங் சோடா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பேக்கிங் சோடா சம்பந்தப்பட்ட நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். இது நம்ம எந்த மாதிரி லேர்ன் பண்ணிருப்போம்னா, அதாவது ஆசிட் பேஸ் சால்ட்ல அந்த சால்ட்ல என்னன்னா ஒரு 5 விதமான சால்ட் வந்து இம்பார்ட்டன்ட் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச் பண்ணிருப்பேன். அதுல முக்கியமானது என்னன்னா அந்த பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கிங் சோடா அதே பாருங்க, அதோட கெமிக்கல் நேம் பாருங்க, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இல்லனா சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு வந்து சொல்றது. இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. சோடியம் குளோரைடு மெயினானது, மெயின் காம்போனன்ட். அதோட சேர்த்து வாட்டர் தேவை, அதோட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு தேவை, அதோட சேர்த்து அமோனியா தேவை. இந்த 4 பொருள் இருந்தா மட்டும் என்ன பண்ண முடியும்னா பேக்கிங் சோடா, சமையல் சோடாவை என்ன பண்ண முடியும்னா தயாரிக்க முடியும். அதுதான் அவனுமே வந்து சொல்றான். அதாவது என்ன, இது தொழில்துறையில் சோடியம் குளோரைடு, அமோனியா, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் ஆகியவற்றை வினைப்புரிய செய்து தயாரிக்கப்படுகிறது. இந்த 4மே வந்து என்ன கரெக்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நமக்கு கேள்வி என்ன, நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, ஆன் ஹீட்டிங் பேக்கிங் சோடா ரிலீசஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் which make it useful in baking. அது என்ன சொல்றாங்க, நல்லா கவனிங்க. கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு முதல்ல சமையல் சோடனா என்ன, அது எப்படி தயாரிக்கிறாங்க அதை சொல்லிட்டு அதோட பயன்களுமே வந்து என்ன சேர்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கிறது. முதல்ல என்ன இருக்கும்னா சமையல் சோடா இருக்கும், அதோட பயன்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. நல்லா கவனிங்க, சமையல் சோடான்னு இருக்கு, பேர்ல இருக்கு. அப்ப சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணாதது வீட்ல யூஸ் பண்றது இல்ல கடைகளை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. என்ன பாருங்க, ஒரு பேக்கிங் பவுடர் வந்து ஹீட் பண்ணவோ இல்ல வாட்டரோட வந்து மிக்ஸ் பண்ணும்போது CO2 என்னாவும் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த CO2 ப்ரொடியூஸ் ஆகனால மோஸ்ட்லி இந்த பிரெட் கேக்ல வந்து என்ன பண்ணுவாங்க, பேக்கிங் பவுடர் சேர்ப்பாங்க. அப்படி ஆகனால என்ன ஆகுனா பிரெட் எல்லாம் சாஃப்டா இருக்கு பாருங்களா, ஸ்பான்சியா இருக்குல்ல. அது முக்கியமான ரீசன் என்னன்னா அந்த பேக்கிங் பவுடர் அதை வந்து மாத்துறதான். இதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அப்ப சமையல் சோடாவோட ஒரு பயன்பாட்டுல என்ன பண்ணலாம் இது சொல்லலாம், சூடாக்கும் போது பேக்கிங் சோடா கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடுறது. இதனால அந்த பேக்கிங்கள் வந்து பயன்படுகிறது. இது கரெக்டா தான் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. மூணாவது, பேக்கிங் சோடா யூஸ் இன் ஆசிட் பிகாஸ் இட் நியூட்ரலைஸ் எக்ஸஸ் ஸ்டொமக் ஆசிட் ப்ரொடியூசிங் சால்ட் அண்ட் வாட்டர் ஒன்லி. அது என்னன்னா இதுவும் பயன்பாடு தான். பயன்பாட்டுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இங்க இருக்க பாருங்க, இட் யூஸ் as a ingredient in ஆசிட். ஆசிட் ஒண்ணு கிடையாது, அமிலத்தை எதிர்க்கிற ஒரு மருந்து தான் என்ன சொல்லுவாங்க ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால கவனிங்க. இப்ப சோடியம் என்னது பேக்கிங் சோடா, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ரைட்டா. அது எங்க ஆசிட். ஆசிட் என்ன நம்ம வயித்துல சுரக்கிறது என்ன, HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து சுரக்கும். அது அதிகமா சுரக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வயிறு எரிய மாதிரி வந்து ஃபீல் ஆகும். சோ அதை தடுக்கிறதுக்காக ஆசிட் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்ப அது என்ன, NaHCO3 பேக்கிங் சோடா ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட சேரும்போது NaCl. இந்த Naவும் Clவும் தனியா வந்துடும். அதோடு சேர்த்து என்ன, இங்க CO3 இருக்கு பாத்தீங்களா, அது உடையும் போது, அதாவது அதுக்கு முன்னாடி இந்த Hவும் இங்க இருக்கிற H இங்க O, H2O வந்து தனியா வந்துடும். அதோட சேர்த்து CO2 வந்து கேஸா வந்து வெளில வந்துடும்.